என்ன சொன்னாங்க அவங்க போகும்போது நீங்க பிரிஞ்சு நல்லா போயிருன்னு தான் சொன்னாங்க சந்தோஷமா. ம். ஒவ்வொரு கைதியுமே பெயில் கிடைச்சு வெளில போகும்போது ஒரு கைதி சந்தோஷம் தான் படுவோம். ம். யாரும் பொறாமப்பட மாட்டோம். ம். ஏன்னா அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். பரவாயில்ல திவ்யாக்கு பெயில் கிடைச்சிச்சான்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? இதுக்கப்புறம் யார் ரொம்பக்கும் போகக்கூடாது, எந்த ரொம்பக்கும் போடாது, யாரை பத்தி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ம். வெளில வந்துட்டேன். தேனில இருக்கணும் 3 ஒவ்வொருத்தருக்கும் கண்டிஷன் பேர்ல ஒரு நேரம் தான் கையெழுத்து போட சொல்லுவாங்க. நான் மட்டும் தான் வாழ்க்கையில 3 நேரம் கையெழுத்து போட்டேன். 3 கேஸுக்கு. காலைல ஒரு கையெழுத்து, மதியானம் ஒரு கையெழுத்து, சாயங்காலம் ஒரு கையெழுத்து. இதுல எங்க கையெழுத்து போட்டீங்க? இந்த கையெழுத்து எங்க போட்டீங்க? தேனிக்கு போயிருந்தீங்களா? ஆமா, தேனிக்கு நான் வெளில வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இல்ல நீங்க வந்து தஞ்சாவூர். கேஸ் தேனில. தேனில அங்க எங்க தங்கி இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் வெளியில வந்துட்டேன். வரும்போது எனக்கு ஒருத்தி வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, சத்யான்னு சொல்லிட்டு, மதுரை சத்யான்னு சொல்லிட்டு, அவ டிக்டாக்ல இருந்து பழக்கம். அவகிட்ட நான் வந்து பேசுறேன். பேசும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. சப்போர்ட் பண்ணும்போது அவங்களோட ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி அவங்க வந்து ஆரோப்படை பஸ் ஸ்டாண்ட் வந்து